ஒரு பெரிய ஒரு சாதாரண இன்சிடென்ட் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கடந்து போகின்றன. ஏன் கடந்து போகின்றன? முழுக்க முழுக்க ஊடகத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இங்கே தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. இவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அவன் கோஆப்ரேட் பண்ணல, இவன் எதிர்ப்பு தெரிவித்தான், அதனால இவன் அடிச்சிட்டான், அவன் ஏதோ ஏதோ சாப்பிட்ருக்கான், அது என்ன நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோன்னு சொல்லி எவ்வளோ அழகாக தமிழக அரசுக்கு முட்டு கொடுக்குறது. ரீல்ஸ் எடுக்கிற நீ போய் எதனா ஒரு பப்ளிக் எதிர்ப்பு தெரிவிச்சா நீ வெட்டுவியா நீ? இது என்ன மாதிரி உலகம்? அது எப்படி இந்த போலீஸ் தப்ப கட்டப்படுது? எந்த டீடைல்ஸும் கொடுக்காம வெட்டு வாங்கினவனுக்கு ஒரே ஒரு வீடியோ எடுத்து உயிரோடு இருக்கான்னு மட்டும் எவிடன்ஸை காமிச்சிட்டு அவன்கிட்ட நாங்கள் லெட்டர் வாங்கிட்டோம், அவரே கைப்பட எழுதி கொடுத்துட்டு போன. ஒடிசாலேருந்து வந்தவன் கைப்பட இங்கிலீஷில் எழுதுவான். அவன் வந்து நாட்டுக்கு கேடு. திமுக எப்படி வீட்டுக்கு நாட்டுக்கு கேடோ, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நாட்டுக்கு கேடு. அவனை சுடு, மெத்தபெட்டின் போடு, டேப்லெட்டை போடுறியா, ஸ்னேக்ல குத்துதா, ராஜபோதை வேணுமா, ஊசியில குத்துதா, எதை வேணா பண்ணிட்டு குட்டிச்சேட்டில் முட்டிட்டு சாடு. எவன் கேட்க போறான்? அவனை செத்து தொலை. நீ நாட்டுக்கும் பாரம், வீட்டுக்கும் பாரம், செத்து தொலை. ஆனால் பப்ளிக்ல வந்து நீ டிஸ்டர்ப் பண்றல, அப்பாவி ஒரு இளைஞனை நீ அடிக்கிறியே, அது எவ்வளவு பெரிய குற்றம். மாண்புமிகு முதலமைச்சருடைய குடும்பத்தில் அவன் ஆவி கண்டிப்பா இருக்கணும். ரஞ்சித் ஒரு லூசு, மாரி செல்வராஜ் ஒரு லூசு. ஏன் அந்த இயக்குனர்லாம் இருங்க, முழுசா சொல்றேன். லோகேஷ் கனகராஜ் ஒரு லூசு, லென்செல்லாம் லூசு. இதுவங்க எல்லாம் லூசு இயக்குனர்கள். சமுதாயத்தின் மேல் எந்த பற்றும் இல்லாமல் ஜாம்பா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பாஜகவை சேர்ந்த திருமிகு வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜி. திருத்தணிகையில ஒரு வடமாநிலத்து இளைஞர் 4 சின்ன பசங்களால், 17 வயசு பசங்களால வெட்டப்பட்டிருக்கிறாரு. ஒரு தீவிரமான சிகிச்சையில இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ திருத்தணியில் நடந்த இன்சிடெண்ட் வந்து போதுமான அளவு வந்து மீடியாக்கள் வந்து வெளிச்சம் தரலை அப்படின்றது தான் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு பதிவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் எந்த பிரிண்ட் மீடியாவிலும் என்ன செய்தி வர வேண்டும் அப்படின்றது திமுக அரசாங்கம் தான் முடிவு செய்யுது அப்படின்றது இந்த திருத்தணி விஷயம் வந்து பட்ட பரிவர்த்தனமாக தெரியுது. இதில் அப்படி என்ன சார் பண்ண வேண்டிய அவசியம்? இப்போ நேற்று இது விவாத பொருளாக மாற்றிருக்கணும். நேற்று நடந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் சேனல் எதுலேயுமே திருத்தணி மேட்ரு விவாத பொருளாக நடக்கலை. நானே நேற்று ஒரு ராஷ்டிரிய தொலைக்காட்சியில் போயிருந்தேன். அன்றைக்கு விஜயோடைய மேட்ரு தான் விவாத பொருளாக போச்சு தவிர திருத்தணி மேட்ரை ஒரு பெரிய ஒரு சாதாரண இன்சிடென்ட் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கடந்து போகின்றன. ஏன் கடந்து போகின்றன? முழுக்க முழுக்க ஊடகத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இங்கே தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரண காரியத்தை என்றைக்குமே திமுக அரசு சொல்லாமல் அதுக்கு வாக்கரிசி போடுற வேலையை தான் பண்ணுறாங்க. நேற்று அவங்கள போய் அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் 3 சிறார்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டோம். அதில் வந்து 18 வயசு கடந்தவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து +2 படிக்கிறதுனால சொந்த ஜாமீனில் விட்டுட்டோம். அதாவது சட்டப்படி எங்கள் வேலையை செஞ்சிட்டோம், முடிஞ்சதா வேலை? இதுதான் அவங்க கடந்து போகிறது. அதுக்கு உடனே முட்டு கொடுக்குறாரு. அஸ்ராகாருக்கு வந்து நம்ம வந்து மதிக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் என்ன முட்டு கொடுக்குறாரு? இவங்க ட்ரெயினில் போயிட்டு இருந்தாங்க, இவர் ஒடிசாலேருந்து வந்தார், சிராஜ் வந்தார், இவன் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அவன் கோஆப்ரேட் பண்ணல, இவன் எதிர்ப்பு தெரிவித்தான், அதனால இவன் அடிச்சிட்டான், அவன் ஏதோ சாப்பிட்ருக்கான், அது என்ன நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோன்னு சொல்லி எவ்வளோ அழகாக தமிழக அரசுக்கு முட்டு கொடுக்குறது. ரெண்டாவது, இப்போ என்ன அவசரம்? ஒருத்தன் இவ்வளோ வெட்டுப்பட்டிருக்கான், அவனை அங்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்ந்த பிறகு அவனுக்கு வந்து மேல் சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சென்னையில் சேர்த்து உடனடியாக அவங்ககிட்ட கடிதம் வாங்கி உடனடியாக ஒடிசாவை அவனை அனுப்பணும். எதுக்குங்க அனுப்புறீங்க? ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அங்கே போய் அவரை சிந்திப்பாங்க, அவனுடைய நிவாரணம் பற்றி கேட்பாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆறுதலை கொடுப்பாங்க, தன்னால் முடிஞ்ச பண உதவியை கொடுப்பாங்க. அந்த குடும்பம் மேம்படுவதற்கு என்னவோ அந்த அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் திருப்பரங்குன்ற பூர்ணச்சந்திரன் செத்ததுக்கும் எவனும் போகலை, திமுக சேர்ந்து எவனும் போல, எந்த அமைச்சரும் போல, தமிழக அரசு ₹1 நிவாரண தொகையும் கொடுக்கல. இந்து அமைப்பினர் தான் அவர் நிர்வாணத்திறனை முந்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த பிரச்சனை பூதாகரமாக இல்லாமல் தப்பிக்கணும். ஒன்று, இதை பேசும் பொருளாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது எவனும் சொல்லக்கூடாதுனால அவர் சொல்கிறார். இன்றைக்கி அஸ்ராகாக்கு சொல்கிறாரு, பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு, அவனே கைதை எழுதி கொடுத்துட்டு எனக்கு சரியாயிடுச்சு, நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, மேல் சிகிச்சைக்காக ஊருக்கு போயிட்டாருன்னா அவர் எதுக்குங்க ஊருக்கு போனோம்? நீ கேஸ் ஃபைலாக இருக்கா இல்லையா?
அவர் சிறார் பள்ளியில் 3 பேரும் ஒருத்தர் வெளியிலே ஜாமீனில் தானே இருக்கிறான். கேஸோடைய நடவடிக்கை என்ன, அவர் சார்பாக யார் ஆஜராகிறாங்க, யார் அவன் சார்பாக வழக்கு தொட போகிறாங்க, இந்த வழக்கை யார் தொடர்ந்து நடத்த போகிறாங்க, எந்த ஒரு கட்டமைப்பை பற்றி எதுவுமே பொது வழியில் சொல்லாமல் அவர் எழுதி கொடுத்துட்டு ஒடிசா போயிட்டாருன்னா அப்போ ஏதோ இங்கே இருக்குதா இல்லையா, இந்த தமிழக அரசு ஏதோ மறைக்குதா இல்லையா, மறைக்கிற வேலை தானே பண்ணுறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எப்போனா திருவண்ணாமலையில் ரோந்து போலீஸாக இருக்கக்கூடிய 2 பேர் ஆந்திராவிலேருந்து வந்த ஒரு தாயும் மகளும் 2 பெண்களை அங்கேருந்து பாலியல் வன்முறை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கிராமத்து மக்கள்லாம் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணாங்க. தெரியுமா அந்த இன்சிடென்ட்? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இன்சிடென்ட் அப்போ உடனுக்குடனே அந்த 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுது காவல்துறை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட 2 பெண்களை உடனடியாக ஊருக்கு அனுப்புகிறாங்க ஆந்திராவுக்கு. எப்படி? பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் தானே இங்கே சொல்லணும், சாட்சியம் சொல்லணும் என்ன நடக்குது. இப்போ அவருக்கு இன்னும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 60 நாள் சஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் ஜூடியில் ஜாயின் பண்ணுவார் அவர். இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் 2 பேருமே பாலியல் வன்முறை எப்படி நடந்தது, ஏன் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எப்படி ஏன் உங்களை வந்து இவங்க துன்புறுத்துனாங்க, எந்த இடத்துலேருந்து உங்களை எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க, அப்போ அவங்க யூனிஃபார்மில் இருந்தாங்களா, குடிச்சிருந்தாங்களா, கஞ்சா அடிச்சிருந்தாங்களா, இதெல்லாம் யார் சொல்லணும்? அந்த பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் தானே பொது வழியில் சொல்லணும். அந்த 2 பெண்களை எந்த செய்தியாளரும் எந்த அரசியல் கட்சியும் பார்க்க விடாமல் உடனடியாக பேக் பண்ணி அந்த அரசு வந்து அமைச்சுதா இல்லையா தமிழக அரசு? அதே தானே இங்கே நடந்திருக்கு. அப்போ குற்றத்தை மறைக்கிறதா அந்த அரசு? இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது பொது வழியில் மாற்று கட்சியினர் பார்த்து சொல்லிடுவாங்கன்ற பயந்தான் அந்த அரசு மதிக்குது. அது மாற்று இல்லைல்ல, மறைக்கிறாங்களா இல்லையா அவங்க? இன்றைக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கான். அந்த வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. அவன் கஞ்சா குடிச்சிட்டு வந்து அந்த வெட்டுறான். அவனை வெட்டு வாங்கிய மறுநாளே ஊருக்கு அனுப்புதுன்னா அப்போ அந்த பையன் வந்து போகிற வழியில் செத்து போனானா யார் பொறுப்பு? அவர்கிட்ட ஒரே ஒரு வீடியோ பாதுகாப்பு கொடுத்து அவங்களை அனுப்ப மாட்டாங்களா? நீங்க ஏங்க அனுப்புறீங்க? நான் கேட்கறது, நீங்க பாதுகாப்பு குத்து அனுப்புதுன்னா ஃப்ளைட்டு குத்து அனுப்ப போறீங்க இல்லை? பெரிய டாக்டர் குழு, அப்போலோ டாக்டர் குழுவை வச்சு பெரிய ஆம்புலன்ஸ் வச்சு ஒடிசா வரையும் ஆம்புலன்ஸ் ஃப்ளைட் போட்டு அனுப்ப போறீங்க. ஏதோ ட்ரெயினில் ஏற்றி விட போறீங்க. அவனுக்கு வந்து இந்த பிரச்சனையின் வீரியத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லி ஏற்றி விடுறீங்க. நீங்கள் ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். அந்த 4 பேர் தான் வெட்டினாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட் வந்து உண்மையை வாங்கணும்ல. 10 பேர் வெட்டிருக்கலாம், இல்லை வேற எதுனா முன்னுறது இருந்துச்சா, இல்லை வேற எதுனா சொல்லி பண்ணாங்களா, இல்லை கஞ்சா குடிச்சா வெட்டினானா, வேற எதுக்காக வெட்டினானா, என்ன வேணா இருக்கும் இல்லைங்க. உண்மையை சொல்ல வேண்டிய கடமை போலீஸுக்கு இருக்கா இல்லையா? போலீஸ் இது எப்படி அழகாக தட்டி கழிக்குது பாருங்க. 4 பேர் சும்மா வந்தாங்க, ரீல்ஸ் போகணுன்னு மோகத்தில் வந்தாங்க, ஏதோ கொஞ்சம் கஞ்சா குடிச்சிருந்தாங்க, அது எந்த கஞ்சா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அப்போ வந்து இவன் ரீல்ஸ் எடுக்கிறப்போ எதிர்ப்பு தெரிவிச்சனால வெட்டுறான்னா, ரீல்ஸ் பப்ளிக்கில் ட்ரெயினில் ரீல்ஸ் எடுக்கிற நீ போய் எதனா ஒரு பப்ளிக் எதிர்ப்பு தெரிவிச்சா நீ வெட்டுவியா நீ? இது என்ன மாதிரி உலகம்? அது எப்படி இந்த போலீஸ் சப்பக்கட்டப்படுது? இல்லை நம்மளுக்கே தோணாது. இல்லை இந்த போலீஸ் எப்படி சப்பக்கட்ட பண்ணுது? அதெல்லாம் நான் கேட்குறேன். நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. பாதிக்கப்பட்டவன் அங்கே இருக்கிறான்ல, பாதிக்கப்பட்டவனுடைய முழு வீடியோ எங்களுக்கு வேணும். அவன் ஏன் அப்படின்னா, எங்கே ஏறினா, எத்தனை, இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. 10 நாள் முன்னாடியே வந்துட்டான், அவன் வேலைக்கு வரல, அவன் வட மாநில தொழிலாளி இல்லை, சுற்றி பார்க்க வந்தான். சுற்றி பார்த்தவன் எதுக்கு கழிவறை பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறான்? கழிவறை பக்கத்தில் உட்காந்து ஒருத்தன் போகிறான்னா அவன் வக்கற்றவன். அவனுக்கு எந்த பணம் இல்லை, அவனால் பிரயாணம் பண்ண கூட பணம் இல்லாமல் தான் உட்காந்துட்டு போவானுங்க. நார்மலாக பணம் இல்லாமல் டிக்கெட் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் போவான், செகண்ட் கிளாஸில் ஏசியில் போவான், இல்லை செகண்ட் கிளாஸில் போகலாம், இல்லை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போவான். ஒருத்தன் கழிவறை பக்கத்தில் உட்காந்துட்டு ஒருத்தன் போகிறான்னா அவன் வந்து எதுவுமே இல்லை. அவன் வந்து ஒடிசாலேருந்து இங்கே வந்து 10 நாளாக வேலைக்கு தேடிட்டு இருக்கானா தெரியாது. இல்லை இங்கேருந்து வேலைக்கு அங்கே திருத்தணியில் யாருன்னா வேலைக்கு வர சொன்னாங்களா தெரியாது. திருத்தணிக்கு அவன் ஏன் போனால், யார் திருத்தணியில் அவனுக்கு சொந்தக்காரர் இருக்காங்க தெரியாது. நல்லா கேளுங்க. திருத்தணி ஒருத்தன் கிறுக்குத்தனமாக போகிறதுனா திருத்தணின்னா பெரிய சான் பிரான்சிஸ்கோவா இல்லை ஜப்பானா அது சுற்றி பார்க்கறதுக்கு? அங்கே முருகர் கோயில் இருக்குது. ஒரு தமிழ்னா போனால் கூட முருகர் கோயில் போனான், வேற என்ன திருத்தணியில் இருக்குது? சுற்றி பார்த்துக்கனே இருக்குது திருத்தணியில். ஒரு வடமாநிலன் திருத்தணிக்கு எதுக்கே போனோம்? திருத்தணின்னா பெரிய சிட்கோ நகரா? திருத்தணின்னா பெரிய ஒரு குட்டி ஜப்பானா இல்லை சான் பிரான்சிஸ்கோவா? இல்லாட்டி பெரிய பொழுதுபோக்கு சாதனங்களுள்ள ஒரு இடமா சுற்றி பார்க்கறதுக்கு? இல்லைல்ல. அப்போ திருத்தணிக்கு வான்னு ஒருத்தனை யாராவது சொல்லியிருப்பான்ல. அவன் மாமன் சொல்லியிருக்கலாம், மச்சான் சொல்லியிருக்கலாம், அவன் சொந்தக்காரன் சொல்லியிருக்கலாம், இல்லை திருத்தணிக்கு வா உனக்கு இங்கே வேலை தரணும் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். அது யார் சொன்னது? அந்த சொந்தக்காரன் எங்கே? இவன் எத்தனை நாளாக இங்கே இருக்கிறான்? எந்த உண்மையும் நம்மக்கிட்ட மறைக்கப்படுது பாருங்க. நம்மளை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க பாருங்க. திருவண்ணாமலையில் 2 போலீஸ்காரர்கள் பாலியல் வன்முறை பண்ணுறப்போ அவங்க கஞ்சா அடிச்சிருந்தாங்க. எங்க போலீஸே கஞ்சா அடிச்சுன்றது பொது வழியில் தெரியணும்னா அவசர அவசரமாக அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் கேஸ் போட்டோம், அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நீங்கள் ஊருக்கு போங்க, நாங்கள் எப்போ கூப்பிடுங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை சந்திக்க விடாமல், எந்த அரசியல் கட்சிகளை சந்திக்க விடாமல் தடுத்தது இந்த தமிழக அரசு போலீஸ். மாண்புமிகு முதலமைச்சர் கையில் தான் போலீஸ் இலாக்கா இருக்கு, தடுத்தார்.
இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தன் திருத்தணிக்கு வந்து போகிறானா, திருத்தணியில் வேலைக்கு போயிருக்கானா, இல்லை அவன் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறானா, இல்லை வேற எதுக்குன்னா போகிறானா, அப்போ அங்கே அவனுக்கு ஒரு ரிலேட்டிவ்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் ஊர்க்கார ஒருத்தன் இருப்பான்ல. அவன் கொளுத்து வேலைக்கே போனான்னு வச்சுக்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான், அவன் சமையல் வேலைக்கு போகிறான், ஹோட்டல் வேலைக்கு போகிறான்னா ஒருத்தன் வர சொல்லணும், ஒரு எக்ஸ் வர சொல்லுவான்ல, ஏய் சுராஜ் நீ திருத்தணிக்கு இங்கே வந்துட்டு நான் இங்கே இருக்கிறேன் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவான்ல, அந்த எக்ஸ் எங்க? அந்த எக்ஸ் எங்க? சுராஜோடைய குடும்ப பின்னணி எங்க? சுராஜுக்கு எத்தனை அம்மா அப்பா இருக்காங்க, பசங்க இருக்காங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா, எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காம வெட்டு வாங்கினவனுக்கு ஒரே ஒரு வீடியோ எடுத்து உயிரோடு இருக்கான்னு மட்டும் எவிடன்ஸை காமிச்சிட்டு அவன்கிட்ட நாங்கள் லெட்டர் வாங்கிட்டோம், அவரே கைப்பட எழுதி கொடுத்துட்டு போன. யோ, ஒடிசாலேருந்து வந்தவன் கைப்பட இங்கிலீஷில் எழுதுவான், இல்லை ஹிந்தியில் எழுதுவானா, இல்லை ஒரே மொழியில் எழுதுவானா? அதுக்கு ஒருத்தர் உடனே ஒரு முட்டு கொடுக்குறாரு, ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் எக்ஸ் ஆர்மியை சேர்ந்தவர் வச்சு நாங்கள் எழுதி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் எப்படி முட்டு கொடுத்து நம்மளையெல்லாம் எப்படி முட்டாளாக்குறதுன்னு பாருங்க. ஒரு கஞ்சா குடிச்சு இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வெட்டின 3 பேர் பொது வழியில் வந்தால் சுடுன்றான் பப்ளிக். தமிழ்நாட்டுக்கு கூட ஒட்டுமொத்த பப்ளிக் நேற்று பார்த்துருப்பீங்க, நீங்கள் வலைதளத்தை திறந்தீங்கன்னா ஒட்டுமொத்த பப்ளிக் என்ன சொல்கிறான், அவன் சிறாரு புறாரு கராரு சுட அவன் வந்து நாட்டுக்கு கேடு. திமுக எப்படி வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடோ, இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நாட்டுக்கு கேடு. அவனை சுடு. அவன் வெளியில் வந்தாலும் அந்த கஞ்சா குடிக்கு என்ன பண்ணுவான், இதே தான் பண்ணுவான். அப்போ நீங்கள் அடிப்படையாக எந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கல்வி முறையே தப்புன்றேன். தமிழ்நாட்டினுடைய சமச்சீர் கல்வி முறையே தப்பு. தமிழ்நாடு ஏன் தப்பு சொல்கிறேன்னா, திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் 9ஆம் படிக்கிற மாணவி கிளாஸ் ரூம்லேயே பீர் அடிக்கிறாளுங்க. பார்த்தீங்களா? பீர் அடிச்சு அது பொது வழியில் ரீல்ஸ் விடுறாங்க. இன்னைக்கு இப்போ 9ஆவது படிக்கிற மாணவி பீர் அடிச்சு பொது வழியில் ரிலீஸ் விடுறாங்க. நாளைக்கு வெளியில் வந்து பொது வழியில் வந்தோ, நாளைக்கு கல்யாணம் வந்தால் புருஷனை போட்டு அடிப்பாங்களா இல்லையா? ரோட்டில் வர போகிற பப்ளிக்கை போட்டு அடிப்பாங்களா இல்லையா? பண்ணுவாங்களா இல்லையா? போதை மட்டுமா பண்ணுறாங்க, பசங்களும் தானே பண்ணுறாங்க. நான் கேட்குறது, தமிழ்நாடு வந்து கலாச்சாரத்தினுடைய பின்னி பிணைந்த ஒரு மாநிலங்க. பசங்க தான் இந்த மாதிரி கஞ்சா குடிக்கிறது தான் பேசிட்டோம் நம்ம. பெண்களே இன்னைக்கு அந்த தைரியமாக ரீல்ஸ் போடுற அளவுக்கு வந்துருச்சுங்க. சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்குங்க. அதுவும் எங்கே குடிக்கிறீங்க? உங்கள் ஸ்கூல் கிளாஸ் ரூமில் குடிக்கணும். உங்கள் அடிப்படை உங்கள் கல்வி முறை தப்பா இல்லையா? உன்னை போதிக்கிற வாத்தியார் மரம் மண்டான்னு தப்பா இல்லையா? உன்னை போதிக்கிற ஒரு வாத்தியார் நீ வந்து எப்படி இருக்கிறன்னா, இந்த வாத்தியார் நீ படிக்கிறன்னா நீங்க வாத்தியார்களை குறை சொல்லுவீங்க. ஆமாங்க, அடிப்படை கல்வியை தப்புங்க. வாத்தியார் என்ன நினைக்கிறான், என் வேலை வந்தேன், சிலபஸ் எடுத்தேன், என் வேலையை முடிச்சுட்டு நான் உட்காந்துட்டேன், நீங்க எப்படியே போய் சாவு, இதான் வாத்தியார் வேலையா? நல்லொழுக்கம் கொடுத்து தாங்க படிக்கிறதுங்க. எதுக்குங்க படிக்கிறீங்க? டிகிரி வாங்கி வீட்டில் அடிக்கிறதுக்கு படிக்கிறீங்க. இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையில் படித்தோம். இப்போ படித்து நாங்கள் எம்ஏ படிச்சிட்டோம், எம்எல் படித்தோம், எம்பி படிச்சோம், டிகிரி போட்டுக்கிறதுங்க. எப்படி சமுதாயத்தில் நடந்துக்கணும், ஒரு உயிரை எப்படி தன் உயிராக பாதிக்கணும், பப்ளிக்கில் எப்படி நம்ம நடைபெறணும், நம்மளால் இயன்ற உதவியை மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும், யாரையும் கடிந்து சொல்லக்கூடாது, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது, எங்களுக்கெல்லாம் போதிச்சிருக்காங்க. நாங்கள் காலையில் ஷெட்யூல் கால் விளையாடுறப்ப யாருன்னா மரத்தை தட்டுறா, நான் போய் திட்டுவேன். ஏன்னா அந்த மரத்தை தட்டுற, ஏன் தட்டுற? அந்த மரம் ஒரு உயிர், அது ஒரு உயிர். ஒரு நாய் சும்மா இருக்க நாயை போய் கல்லை விட்டு அடிச்சா திட்டுவேன். டேய், அந்த நாய் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு பிறக்கப்பட்டது எல்லாருமே, இந்த உயிர்கள் எல்லா உயிர்களும் வாழ்வதற்காக தான் உலகம் படைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நீதி போதிக கதைகளாக நம்ம சின்ன பிள்ளைல சொல்லித்தராங்க. சரி, கரெக்ட். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் மதிக்கிறீங்க, நானும் மதிக்கிறேன். ஆனால் இதே பாஜகவினுடைய இயக்க அணியாக இருக்கக்கூடிய பஜ்ரங் தளோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஓ இவங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன வேலை பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ மாட்டுக்கறி வச்சுக்கான்னு பண்ணி ஒரு கிறுக்குத்தனமை வேலை பண்ணுறதுக்கும், எவனோ ஒருத்தன் கிறிஸ்மஸில் வந்து கிறிஸ்மஸ் விழாவில் கிறுக்குத்தனமை வேலை பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த 15 கோடி உறுப்பினர் இருக்கக்கூடாது. இந்துஸ்தான் நாடுன்னு சொல்கிறாங்களே, அது தப்பா சொல்ல விடுங்க. வெட்டி கொன்னதை 2-3 பேர் பண்ணுற ஒரு கிறுக்குத்தனமான வேலையை 15 கோடி உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய பிரதிபலிப்பாக இங்கே வைக்காதீங்க. நீங்கள் 15 கோடி உறுப்பினர் இருக்கான். 15 கோடி நல்லவன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? 15 கோடி உறுப்பினர் உத்தம புத்திரர் இருக்குல்ல, அதில் 2 கிறுக்கா இருப்பான். அந்த 2 கிறுக்கனுக்காக ஒட்டுமொத்த கட்டமைப்பை நீங்கள் குறை சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் இருப்பான். நான் சொல்கிறேன், இது வந்து கட்சி சம்மந்தப்பட்ட இஷ்யூ கிடையாது. இப்போ கிறிஸ்தவத்தில் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தினுடைய இந்த ராஜ்பூர்லேயோ ராக்பூர்லேயோ 2 நடந்துச்சு. அது உடனடியாக இங்கே எதிர்வினை யார் ஆட்டினது? உங்களுடைய முதலமைச்சர் தானே ஆட்டினாரு. ஏன் பூர்ணச்சந்திரன் செத்து போனதுக்கு அவங்க முதலமைச்சர் போகலை? கேள்வி கேட்பாங்களா? அது உயிர் இல்லையா? உன்னோட உயிர். இத்தனையும் திமுக குடும்பம். பூர்ணச்சந்திரன் திமுக குடும்பம். கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியாருடைய சிலைக்கு பின்னாடி அவன் தீக்குளிச்சு செத்துருக்கான். அவன் ஆவி சும்மா விடாது. நான் சொல்கிறேன், மாண்புகு முதலமைச்சருடைய குடும்பத்தில் அவன் ஆவி கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறேன், விடவே விடாது. ஏன்னா ஒரு திமுக காரை எட்டி பார்க்கல. இன்னைக்கு வரையும் தமிழக அரசு 1 ரூபா நிவாரணம் தரல. திக்கட்டு நிற்கிறது அந்த குடும்பம்.
நீங்கள் 15 கோடி உறுப்பினர் கொண்ட இந்தியாவினுடைய பெரிய கட்சி, அதிகமான எம்எல்ஏ கொடுத்துக்கிட்டு அதிகமான எம்பி கொண்ட கட்சியில் சில விஷயங்கள் நடக்குங்க. நீங்கள் ஓவராலாக என்ன நடக்குது தான் பார்க்கணும். இப்போ நமது கட்சி ரீதியாக நம்ம சொல்லலை, தமிழ்நாட்டில் தான் கேட்குறோம். நம்ம எதிர்வினை என்னன்னு தான் கேட்குறோம். ஏங்க அதற்கான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு, அதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் சட்ட ரீதியாக போயிட்டு இருக்குங்க. இப்போ எப்படி தமிழக அரசு சொல்கிறதோ போதுங்க. இப்போ நாங்கள் கேட்கறது வந்து தமிழக அரசு வந்து செயல்படலன்னு சொல்லலை, ஆனால் சின்ன பசங்களுக்கு இங்கே கஞ்சா கிடைக்குதுன்ற கண்டென்ட் தான் இப்போ நம்ம பேச வர்றது. தமிழக அரசு செயல்படலன்னு சொல்ல. இப்போ தமிழக அரசு என்ன சொல்ல முடியும்? ஆமாப்பா வெட்டிட்டான், என்ன பண்ண சொல்கிற? அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவனுக்கு 17 வயசுன்னு சொல்கிறாங்க, அவனுக்கு எதுவுமே சிறார்புள்ள சேர்த்துட்டோம். இவனுக்கு 17 வயசு சொல்கிறாங்க, எக்ஸாம்னு சொல்கிறாங்க, மாற்றுத்திறனாளி சொல்கிறாங்க, ஜட்ஜே சொந்த ஜாமீனில் விட்டுட்டார். சட்டப்படி என் வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், முடிஞ்சுச்சா? தமிழக அரசோட என்ன சொல்லுது? சட்டப்படி அவன் செஞ்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டோம், பிடிச்சிட்டோம், ஜெயிலில் போட்டுவிட்டோம், விடுதலை சேர்த்துட்டோம், முடிஞ்சுதா? அப்படி விடுறதுக்கு தமிழக அரசு நாங்கள் இங்கே தேர்ந்தெடுக்கல. அவன் இந்த மாதிரி மாறுறதுக்கு காரணம் யாரு? தமிழக அரசு. ஏன்னா அவங்க கஞ்சா எதிர்பார்க்குறீங்க, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்க முத நாள் பேட்டி தரீங்கன்னா 2.0 தமிழ்நாட்டில் 0% கஞ்சா இருக்குன்னு மாண்புமிகு யார் சொல்றாரு? சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சொல்றாரு. இங்க நாங்கள் வந்து போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி 2.0 நடத்துறோம், இங்க கஞ்சா பழக்கமே இல்லைன்றார். வைகோ இப்போ 2ஆம் தேதி நடக்க போறாரு. எப்படி அவர் கஞ்சா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கஞ்சா இருக்குன்னு ஊர்தியப்படுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரே அது அந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து பாருங்க. உங்கள் அரசாங்கத்தில் கஞ்சா இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த வைகோ வந்து கஞ்சா இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்காக நான் நடைபயணம் போகிறேன்றீங்க. அந்த நடைபயணத்தை யார் தொடங்கி வைக்கிறீங்க? மாண்புமிகு முதல்வர் தொடங்கி வைக்கிறாருன்னா முரண்பாடின் உச்சமா இல்லையா? நீங்களே ஆத்தரைஸ் பண்ணிக்கிறீங்களா இங்கே கஞ்சா இருக்குன்னு? இப்போ நாங்கள் அதுதான் கேட்குறோம். இங்கே கஞ்சாவும் சிந்தட்டிக் ட்ரக்கும் மெத்தபைட்டின் கிடைச்சதுனால தான் அவன் அப்படி பண்ணா. இல்லை, அவன் நார்மலாக குடிச்சிருந்தா கூட அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா ஆள்கள் ஒரு அளவு தான் குடிக்க முடியும். குடித்த பிறகு இது அம்மா, இது அப்பா, இது தங்கச்சி, இது ஃப்ரெண்டு, நம்ம வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், இந்த இடத்துல நம்ம வந்து டீசெண்டாக போகணுன்ற கட்டமைப்புக்குள்ளே அவன் வருவான். ஏன்னா அவனுடைய மூளை ஒரு குறிப்பிட்ட அளவு விழிப்பாக இருக்கும். ஆனால் சிந்தட்டிக் ட்ரக் நீங்கள் போயிட்டீங்கன்னா, கொக்கைனோ கஞ்சாவோ மெத்தபைட்டினோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எதிரில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். போலீஸே வெட்டுறான். என் கண்ணை நேரில் அரெஸ்ட் பண்ண போது போலீஸை ஓட வெட்டுறான். கண்டக்டர் ஏன்டா டிக்கெட் கட்டுன்னு கஞ்சா குடிச்சு அடிக்கிறான். ஒரு ஹோட்டலில் போய் பிரியாணி கேட்குறான், பிரியாணி தரமான கஞ்சாயை குடிச்சு போட்டு அடிக்கிறான். அப்படின்னா சுயநலவை அவன் இழக்கிறான். அப்போ சுயநலவை இழக்கிற அளவுக்கு இங்கே கஞ்சா ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்றாங்க நம்ம பதிவு. நீங்கள் கஞ்சா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே. நீங்கள் டாஸ்மார்க்னா என்ன சொல்கிறீங்க? போதை. நீங்கள் 35,000 கோடியிலேருந்து 50,000 கோடி கொண்டு போயிட்டீங்க. டாஸ்மார்க் நீங்கள் போர்டை எடுத்துகிட்டு இங்கு சத்து டானிக் விற்கப்படும், இது சத்து டானிக் குடிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வரவேற்கிறோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? போதையில் விழுந்து போய் குடிக்கிற இப்போ ஆளுங்க போதையில் குடிச்சு சாகு, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா தமிழக அரசு இன்னைக்கு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்காத, அதுக்கு பணம் வேணும். உங்களை வந்து அடிமையாகவும் உங்களை அரை மயக்கத்தில் வச்சுருந்தா தான் இன்றைக்கி திராவிட ஆட்சிகளுக்கு வந்து குப்பை கொட்ட முடியுன்றதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன பசங்க தன் வாழ்வியலை இழப்பது மட்டுமல்லாமல் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறது தான். நீ கஞ்சா குடிக்கிறியா, குடிச்சிட்டு சாகுன்ற. யார் வேணாம், வீட்டில் போய் குடி, மெத்தபெட்டின் போடு, டேப்லெட்டை போடுறியா, ஸ்னேக்கில் குத்துதா, ராஜபோதை வேணுமா, ஊசியில் குத்துறா, எதை வேணா பண்ணிட்டு குட்டிச்சேட்டில் முட்டிக்கிட்டு சாகு. எவன் கேட்க போகிறான்? அவனை செத்து தொலை. நீ நாட்டுக்கும் பாரம், வீட்டுக்கும் பாரம், செத்து தொலை. ஆனால் பப்ளிக்கில் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணுறல, அப்பாவி ஒரு இளைஞரை நீ அடிக்கிறியே, அது எவ்வளோ பெரிய குத்தம். அவன் வந்து வட மாநில ஆளுலும் ஒடிசா ஆளும் சுராஜா கிராஜ் யாராக இருந்தாலும் தப்புங்க. இன்னைக்கு மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஆரப்பாளையத்தில் 6 நாயை வந்து 6ஆவது படிக்கிற 7ஆவது படிக்கிற பசங்க வந்து கேபிளுக்கு காயிற நெருக்கி கொண்டிருக்காங்க. ஏன் அப்படி கொண்டுன்னு கேட்டால், அந்த நாயை வந்து அது சாகிறப்ப நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எவ்வளோ ஒரு ஸ்டாட்டிஸாக போய் சமுதாயம் மலர்ந்து பாருங்கள். இந்த படத்தில் ஸ்பைடர் படத்தில் ஒரு சூர்யா மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு நேற்று பேப்பரில் வந்து பாருங்கள், வரிசையாக 6 நாயை கொண்டிருக்காங்க. 6ஆவது 7ஆவது படிக்கிற பசங்கன்னா அவங்க நிதானத்தில் இருந்திருக்கானா? ஏதோ கஞ்சா உட்கொண்டிருக்காங்க, இல்லாட்டி ஒரு உயிரை உங்களுக்கு கொல்ல வருமாங்க? அப்படியே ஒரு உயிரை நீங்கள் தெரியாமல் கொண்டாலும் 6 உயிரை நீங்கள் தொடர்ந்து கொல்ல முடியுமாங்க உங்களை? அப்போ என்ன மாதிரி ஒரு மூளையை நோக்கி அவன் நகர்றான், எந்த மாதிரி மனநிலை நம்ம இருக்கிறோம்? அப்போ நமக்கு என்ன பயம் வருது? நீங்கள் பப்ளிக்கில் நடக்கிறீங்க, ஒருத்தர் நல்லபடியாக பேசுங்க, திடீர்னு நினச்சா கத்தி குத்துருவான்ற பயம் வருதா இல்லையா உங்களுக்கு? ஒருத்தர் உங்களை கிராஸ் பண்ணிட்டு போகிறான், என்ன தம்பி என்ன இடிச்சு போகிறான்னு கேட்டால், என்னடா இடிச்சு போகிறான்னு குத்துறானா இல்லையா? பயம் வருதா இல்லையா உங்களுக்கு? இதை தான் நாங்கள் கேட்குறோம். இதே அவன் குடிச்சிருந்தாலும் தலைவா மன்னிச்சுக்க தலைவா, புஷ்டம் தலைவா போதும் அப்படின்வான். நல்லா கேட்டுக்கோங்க. ஆளுகாலு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு மூளையை செயலிழக்க செய்யும். நீங்கள் ஒரு குவார்டர் குடிச்சுன்னா இவ்வளோ தான் ஆல்காலிக் கண்டென்ட் இருக்கும், ஒரு பியர் குடிச்சுன்னா இவ்வளோ தான் ஆல்காலிக் கண்டென்ட் இருக்கும். அவன் நிதானம் தெரியும். இங்கேருந்து அவன் வீட்டுக்கு போயிடுவான், வீட்டில் போய் பொண்டாட்டை திட்டுவாங்க, படுப்பான், அம்மா இருப்பாங்க, அக்கா இருக்காங்க, சாப்பிட்டீங்களான்னு கொஞ்சம் நிலை தடுமாறுவான். தவிர யார் குற்றச்செயலில் ஈடுபட மாட்டான்.
ஆனால் இன்னைக்கு கஞ்சா குடிக்க நீங்கள் அதிகமாயிட்டுனா பப்ளிக்கில் நீ நடமாட முடியாது. இதுதான் என் பதிவு. என்ன வேணா நடக்கும். நீ ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிற, ஒருத்தர் கிராஸ் பண்ணுறான், ஏன் அப்படி போற, நீ ஒரு வார்த்தையை விட்டுனா என்னது ஏன் எப்படி போறியா, குத்து மச்சான்ட்டு குத்துவானா இல்லையா? சும்மா பேசுறதுக்கே குத்துறான் இல்லையா? அவன் ஏன் குத்துறான்? அவன் மூளை என்ன பண்ணுவான், அவனை வந்து தன்னை பெரிய ஹீரோயிசமாக காட்டிக்குது. இந்த வெற்றிமாறன் ஒரு லூசு தாயில் இருக்கிறான் பாருங்க, அந்த வெற்றிமாறன் ஏன் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூசு தான் அவன். வெற்றிமாறன் ஒரு லூசு, ரஞ்சித் ஒரு லூசு, மாரி செல்வராஜ் ஒரு லூசு. ஏன் அந்த இயக்குனர்லாம் இருங்க முழுசா சொல்றேன். லோகேஷ் கனகராஜ் ஒரு லூசு, லென்சல்லாம் லூசு. இதுவங்க எல்லாம் லூசு இயக்குனர்கள். சமுதாயத்தின் மேல் எந்த பற்றும் இல்லாமல் சமுதாயத்தை நாம் நல்லபடியாக கட்டமைக்கணுன்ற எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் பொது வழியில் தான் சம்பாதிக்கணும், தான் சுகமா இருக்கணும்னு சொல்லி இந்த சமுதாயத்தை சீர்கெடுக்கிற இயக்குனர்கள் சொல்றேன். ஏன்னா அவன் படத்தெல்லாம் பாருங்க, வெற்றிமாறனை ஃபுல்லாக கஞ்சா குடிச்சு ஃபுல்லாக வட சென்னையில் பெரிய தாதாக்கள் இப்போ சிம்பு வச்சு ஒன்று எடுக்கிறான். அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருவா வச்சுக்கிட்டு ஒருத்தங்க ஏரியாவில் கெத்தா போனால் அதை வந்து பெரிய ஆளுன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை அவர் காட்டுறார். இதை வந்து நீங்கள் கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஏஜை தான்னா அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது படம். நீங்கள் வெளியில் வர பண்ணிருப்பீங்க, படம் நல்லா இருந்துச்சு, விட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த விடலை பருவம்னு ஒன்று இருக்குல்ல, 13 வயசுலேருந்து 17 18 வயசு, இந்த விடலை பருவத்தில் அவன் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான். தான் கத்தி வச்சுருந்தா பெரிய ஆள், நம்ம வந்து சுற்றினா பெரிய ஆள், இந்த பைக்கில் வந்து இப்படி வீலிங் பண்ணால் பெரிய ஆள், நம்ம ஏரியாவில் போகிறப்ப நம்ம தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கான அந்த அப்பா டக்கரை எல்லாம் பண்ணோம். பஸ்ஸில் ஏறினா எல்லாம் நம்மளை பார்த்து நடுங்கணும், பஸ்ஸில் ஏறினா ரூட்டு தலை நான் தான் கண்டக்டர் நம்மளை பார்த்து பயப்படணும்னு இந்த இதை மூளையில் ஏற்றுக்கிறான். ஒன்று, நீங்கள் இப்போ ரஜினியே என்ன பண்ணுறாரு கூலி படத்தில், நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார், வரவேற்றோம். பின்னாடி இப்போ நான் வந்து 34 வருஷம் கழிச்சு சரக்கு அடிக்கிறேன், என்ன சரக்கு வேணும், பவர் ஹவுஸ் வேணும், பவர் ஹவுஸில் ஒரு பாட்டில் எடுக்கிறார், குடிக்கிறார். இதை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீ நானும் படங்க நல்லா இருந்துச்சு, ரஜினி நடிச்சாருங்க, போயிட்டு வாங்க, ரஜினி சார் நல்லா நடிச்சு போயிட்டு வாங்க. ஆனால் விடலை பேர் என்ன பார்ப்பான், ரஜினி சாரே பவர் ஹவுஸ் கடன்னு இப்படி குடிக்கிறாரு, ஓஹோ இப்போ சரக்கு அடிக்கலாம் போல இருக்கு, வாயில் சிகரெட்டு போட்டு அப்படி சும்மா சுரட்டுறாரு, சிகரெட் பிடிக்கலாம் போல இருக்கு. இந்த கட்டமைப்பை முழுக்க நீங்கள் லோகேஷ் கனகராஜனுடைய 3 படங்கள் 4 படம் எடுத்தனா சுற்றி போதையில் தான் இருக்கும், கஞ்சாவில் தான் இருக்கும். இது நெல்சனுடைய படம் எடுங்க, கோலமாவு கோகிலா கஞ்சா கடத்துறது தான், போதை கொக்கைன்னு கடத்துறது தான். முழுக்க நீங்கள் எதை நோக்கி நகர்றீங்க? கஞ்சா கடத்துறதையும் போதை வஸ்துகளை வைத்து நீங்கள் முன்னேறதுக்காக நீங்கள் படம் பண்ணுறீங்க. வெற்றிமாறன் போன்ற ஆட்கள்லாம் கடத்தலில் முன்னிலைப்படுத்தி அவர் படம் பண்ணுறாரு. ஆனால் பொது வழியில் இருக்கக்கூடிய பசங்க அதை பார்க்குறப்ப எப்படி நடக்கிறாங்க? சமுதாயத்துக்கு நமக்கு வந்து நீ நல்லது சரியே இல்லையா, சமுதாயத்தில் தயவு செய்து கெடுதல் செய்யாத. நீ காட்டுற ஹீரோயிசத்தில் அந்த விடலை பைய மாட்டான். இப்போ அந்த பையனுக்கு 35 வயசு இருந்தால் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில் அடிபட்டிருப்பான், ஒரு குழந்தைய பெற்றிருப்பான், அந்த குழந்தைய வளர்த்துருப்பான், 4 பேரை பார்த்துருப்பான். ஓஹோ இதான் சமுதாயம், நம்ம இப்படி தான் வாழணும், எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றுக்கு செய்யணும் அப்படின்ற கட்டமைப்புக்குள்ளே அவன் மனைவி ஏற்படுத்தியிருப்பான், அந்த குழந்தை ஏற்படுத்தும். நீ எங்கே மாறுற? அது விடலை பசங்க. நீ விடலை பசங்கிட்ட என்னென்ன கொடுக்குறீங்க தெரியுமா? 2 பெரிய ஆயுதத்தை கொடுக்குறீங்க. ஒன்று கஞ்சா, கொக்கைன், மெத்தபைட்டின்ற போதை சிந்தட்டிக் ட்ரக்குன்ற ஒரு ஆயுதத்தை கொடுக்குறீங்க. கத்தி, கடப்பாரன் இன்னொரு ஆயுதத்தை கொடுக்குறீங்க. 2 ஆயுதமும் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய கேடு, புரியுதா? 2 ஆயுதம் நமக்கு எவ்வளோ பெரிய கேடு. அப்போ நீ பப்ளிக்கில் இன்னைக்கு நான் இந்த காணொலியில் பேசுறதுக்கு முக்கியமான காரணம், பொது வழியில் நம்ம நிம்மதியாக இனிமேல் நடந்து போக முடியுமா? நீ சுற்றி கஞ்சா வச்சிருக்க, சுற்றி மெத்தபைட்டின் கொடுத்துருக்க, சுற்றி கொக்கைன்னு வச்சிருக்க. அப்போ பொது வழியில் போய் ஒருத்தன் ஒரு சொல்ல முடியுமா? நீ ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டானா, என்ன தம்பி இப்படி கிராஸ் பண்ண, என்னடா தம்பியா, நானா உனக்கு அண்ணனா, மச்சா அண்ணன்றா, குத்துறாங்கண்ணான்ட்டு எடுத்து குத்துவாயா கஞ்சா குடிச்சவங்க. நான் சொல்கிறேன், கஞ்சா குடிக்கிறவங்களுக்கு வந்து போலீஸே குத்துறான், உன்னை குத்துறது எவ்வளோ நேரம் ஆகும்? போகிறான் ஒரு இடத்துல சாப்பிட்றான், அண்ணா பில்லு கொடுனா, என்னது மாமா மச்சான் நம்மகிட்டே பில்லு கேட்குறான், போடு மச்சான் அப்படின்றான். ஒன்றே எடுக்கிறான், கத்தி எடுத்து வெட்டுறான், ஓடுறான். நடக்குதா இல்லையா? காரணம் அவன் செய்கிறான். அதை அவன் உள்ளே போயிட்டு இருக்க மெத்தபைட்டின் செய்து, அவனுடைய சிறுமுலையில் போய் மெத்தபைட்டின் அவனை ஒரு ஹீரோவாக காட்டுது. இது கேட்டால் புள்ளிங்க ஒன்று பூசா ஒன்று கலக்குறான், நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டோம், நாங்களாம் புள்ளிங்க, நாங்கள் அப்படிதான்ட்டு கானா பாட்டு பாடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தை வந்து திருத்துற அளவுக்கு நீங்கள் படம் எடுக்கலைனாலும் சமுதாயத்தை சீர்கெடுக்கிற மாதிரி இந்த டைரக்டர்லாம் படம் எடுக்கக்கூடாது. இது நான் மட்டும் சொல்லலை, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கூற்று. இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க சார், ஃபஸ்ட்டு 3 நாள் அவனுக்கு தான் சார் வந்து பார்க்குறானுங்க. நீங்கள்லாம் பார்க்குறீங்களா? படம் நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க, ஓடிடியில் வந்து பார்க்குறீங்க, 1 நாள் 2 நாள் கழிச்சு வந்து தான் படத்தை பார்ப்பீங்க. ஆனால் ரிலீஸ் அன்றைக்கே எனக்கு 1500 ரூபா எவன் கொடுப்பான்? இந்த கஞ்சா குடிக்கு தான் கொடுப்பான். இல்லாட்டி இந்த கஞ்சா குடிக்கிற வந்து நம்ம கட்டவுட்டு மேலே ஏறி பாலாபிஷேகம் பண்ணுவான், குடும்பத்தை ஏறுவான கட்டவுட்டு மேலே ஏறி வந்து நம்ம பிள்ளைய எவன்டா காப்பாற்றணும் யோசிப்பான்ல, நம்ம அப்பா அப்பா யார் காப்பாற்றணும் யோசிப்பான்ல. இந்த கஞ்சா குடிக்க ஏறுறானா இல்லையா? ரோஹிணி தேட்டரில் ஒருத்தர் ஏறி ஆடி செத்தானா இல்லையாங்க?
அஜித் படமும் விஜய் படமும் ஒரே நல்ல வாரிசும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறப்ப அந்த இதில் போய் மேலே செத்தான அந்த குடும்பத்தை போய் எவனா பார்த்தானா? அந்த 2 நடிகர்கள் எவனா பார்த்தானா? சரத்குமார் போய் பார்த்துட்டு அவரால் முடிஞ்ச உதவி செஞ்சாருங்க. இதாங்க இந்த நாடு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு அந்த பசங்களை நல்லபடியாக வளர்க்கணுன்ற கண்டென்ட்டில் தான் இருப்பாங்க. எந்த பெற்றவனும் வாப்பா இன்றைக்கி வீட்டுக்கு போகிற லஞ்சோட 2 பொட்டலாம் கஞ்சா கொடுத்துருக்கப்பா குடிச்சு நல்லா சுத்துப்பான சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்க இந்த மண்ணில் பிறக்கிறது எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைகள் தான். அது நல்லவராவதும் தீவிரவாப்பதும் அன்னை வளர்ப்பதில் தான். அவன் வெளியில் போனோடனே ஒரு பொருள் ஈஸியாக ஆக்சஸ் ஆனாதாங்க அவன் போய் இதில் மாட்ட முடியும். கேரளாவில் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. டாஸ்மாக் கடையெல்லாம் குறைச்சி, நல்லா கேளுங்க, 100 டாஸ்மாக் கடையா ஒரு மாவட்டத்துக்கு இனிமேல் 2 டாஸ்மாக் கடைன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு ஆட்சி வந்து கொண்டு வந்தோன்னே பெரிய பிரச்சனை அவன் என்ன ஃபேஸ் பண்ணான்னா, எல்லாம் இருக்கிற வேலையை விட்டு அந்த 2 டாஸ்மாக் கடைக்கு லைன் கட்டி நிற்கிறான். எங்கே நிற்கிறான்? வேலைக்கு போக சரக்கு வாங்க நிற்கிறான். அட என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஃப்ரீ பண்ணி விட்டான். எங்கள் கடை தான் போய் வாங்கிக்கங்கடா தொலைங்கடா விட்டான். ஏன் அப்படின்னா அந்த எங்கே பொண்ணும் வாங்கிக்கன்னு தொலைங்கன்னு சொல்கிறப்ப அவனுக்கு என்ன கிடைக்குது? வேலைக்கு போகிறான், 6 மணி ஆனால் மச்சான் சரக்கு அடிக்கிற டைம் வாங்கன்னு போகிறான், சரக்கை வாங்குறான், குடிக்கிறான், படுத்துக்கிறான். ரைட்டா? இப்போ இந்த குறிப்பிட்ட டைமில் தான் இந்த சரக்கு கிடைக்கும், குறிப்பிட்ட ஏரியாவில் தான் சரக்கு கிடைக்கும். அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னே வேலைக்கு போக மாட்டேன்றான், லைனில் போய் நிற்கிறான். பாயிண்ட் புரியுதா? அப்போ இங்கே கஞ்சா வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சஸாக கிடைச்சதுனால தாங்க இந்த மாதிரி கஞ்சா குடிகள் வந்து வெட்டுறான். இங்கே கஞ்சா இல்லாத மாநிலம் நீங்கள் மாற்றிட்டுறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் கிடையாது, 2.0 வருஷம். இங்கே போதை வசதிகள் கிடையாது, அன்சு கிடையாது, பான்பரா கிடையாது, மெத்தபைட்டின் கிடையாது, கோக்கைன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் தானங்க சொல்கிறீங்க எதுவுமே கிடைக்காதுன்னா. இன்றைக்கி தூத்துக்குடியில் ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலரோட பையனை கஞ்சா கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து கோவை கல்லூரியில் போய் ரைடு பண்ணுறப்ப அந்த கல்லூரி விடுதிகளில் அவ்வளோ கஞ்சா பொட்டங்களை கைப்பற்றிருக்காங்க. இது 3வது இன்சிடெண்ட்டு. அப்போ தமிழ்நாட்டில் முழுவதும் கஞ்சா பரவி கிடக்கிறது. அதை இந்த அரசாங்கம் வந்து தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாமல் தவிக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதில் சம்பாரிச்சிட்டு என்னென்ன பண்ணலான்றது கான்செப்ட் தான் போகிறாங்க தவிர சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கலை. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கி டூரிசம் 2வது இடத்துல இருக்குது. இனிமேல் 2வது இடத்துலேருந்து 10வது இடத்துக்கு போயிடும். ஏன் அப்படின்னா இந்த நடக்கிற இன்சிடெண்ட்டை வெளி மாநிலத்திலனோ வெளிநாட்டவர் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வருவானா? வெளியூர்லேருந்து இங்கே வேலைக்கு வரவன் இனிமேல் வருவானா? இன்றைக்கி வந்து திருப்பூர்லேயும் கரூர்லேயும் ஈரோட்லேயும் வேலை செய்கிறவங்களாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கானா இல்லையா? கையை பிடிச்சிட்டு இருக்கானா இல்லையா? இன்றைக்கி திருப்பூரில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவன் எவ்வளோ பேர் வேலை செய்கிறோம், உயிரை கையில் பிடிச்சிட்டு தானே இருக்கிறான், அவன் பயந்து தானே இருக்கிறான். இதுதானே மோடிஜி அவர்கள் நீங்கள் சொன்னார் பீகார் மீட்டிங்கில் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சேர்ந்த, பீகாரை சேர்ந்த, ஒடிசாவை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை நிலவுகிறது. இங்கே பொங்கினாங்களே பொங்கீஸ், உங்கள் பொங்கீஸுக்கெல்லாம் அந்த பதில் சொல்கிறான். இன்றைக்கி மோடிஜி அவர்கள் சொன்னதுக்கு இங்கே எல்லாம் பொங்குனீங்களே, இன்றைக்கி தான் பதில் சொல்ல போகிறீங்க. அப்போ ஈஸியாக ரொம்ப குறைந்து அவங்களாம் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்கன்னா கூட நம்ம கடந்து போகலாம். ஏன்னா இன்றைக்கி பெரிய பெரிய பார்ட்டிஸ்லாம் வருது. அது கூட நம்ம வந்து ஏன் கடந்து போகிறோன்னா, அவன் குடிக்கிறான், யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணல, செவத்தை மூட்டிக்கிட்டு அங்கேயே உழுந்து கிடக்கிறான், காலையில் வச்சு வீட்டுக்கு போயிடறான், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கஞ்சா குடிக்காமல் இருக்கிறாங்களோ நான் சொல்ல மாட்டேங்க, குடிப்பாங்க, இல்லைன்னுலாம் சொல்லவில்லை. அது கிடைக்குது, அது எப்படி வருதோ அது தனி கதை. ஆனால் அவனால் பப்ளிக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ கஞ்சா குடிக்கிறியா குடி, இந்த அரசாங்கம் உனக்கு குடிக்காருமே, குடிச்சிட்டு முட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே சாகு, வெளியில் வராத. வெளியில் வந்து பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற. அப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி மாட்டிக்கிட்டு இருந்ததை மறைக்க இரவோடு இரவாக எப்படி திருவண்ணாமலையில் வந்து 2 பெண்களையும் வந்து பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்டு நாங்கள் கூப்பிட்றப்போ வாங்கன்னு சொல்லி அந்த கேஸ் ஆஃப் பண்ணாங்களோ அதேமாதிரி இந்த கேஸ் ஆஃப் பண்ணுறது வன்மையாக கண்டிக்கணும். 2வது, இந்த விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் விவாத பொருளாக ஆக்காவதும் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி.